Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard term 3 chapter 5ல example 5.7 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா find the mode of the following data. ஸோ இதோட மோட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ மோட் அப்படின்னாலே மோஸ்ட் ஆஃபன் ஒரு நம்பர் வந்து எந்த நம்பர் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கோ அதுதான் அதோட மோட். ஸோ அதுக்கு நம்ம எப்பயுமே வந்து அசெண்டிங் இல்லைனா டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி இந்த அப்சர்வேஷனும் நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 120 வரும், அது ஒன் டைம் தான் இருக்குது எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 123, அதுவும் ஒன் டைம் தான் இருக்குது எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதுகிற நம்பரை நம்ம டிக் பண்ணிக்குவோம், அப்போ தான் மிஸ்டேக் வராது. அடுத்து 132, அடுத்து 145, அடுத்து 176, அடுத்து 180. ஸோ நான் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த சம்மை பார்த்தாலே தெரியுது எந்த நம்பருமே ரிப்பீட் ஆகலை, எல்லா நம்பருமே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஸோ ஒரு தடவை வந்தால் மோடு கிடையாது, நோ மோட். ஸோ தெர் இஸ் நோ மோட் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இந்த அப்சர்வேஷனுக்கு மோட் கிடையாது. ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகணும் நிறைய தடவை, அட்லீஸ்ட் 2 டைம் 3 டைம் 4 அந்த மாதிரி ரிப்பீட் ஆனால் தான் அதுக்கு மோட் இருக்குது. இப்போ இதுக்கு நோ மோட். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃப்ரம் த above data we can see that there is no repetition of values in the given data. Each observation occurs only once, so there is no mode. ஓகேங்களா? ஸோ எல்லா அப்சர்வேஷனும் ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கிறதுனால நம்ம வந்து நோ மோட். இதை மட்டும் எழுதினா போதும், அசனிங்கோட எழுதிட்டு தெர் இஸ் நோ மோட், அவ்வளோதான். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.